அன்பு நண்பர்களுக்கு சீரியல் ஜும்பா சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு உங்கள் வாழ்க்கையில் பல சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இதை பற்றி பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதற்கான விரிவான விளக்கத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமாவாசை. அமாவாசை என்பது நிலவில்லாத நாள், அதனால் வெறுமையான தினம். அதில் சுப காரியங்கள் செய்யலாமா? அப்படி செய்தால் நன்மை பயக்குமா? தெளிவாக காண்போம் வாருங்கள். அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது. காரணம், அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணம். ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன், புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன், நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அமாவாசையை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அமாவாசை நல்ல நாளா? அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சுமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவக்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால் ஒருபோதும் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாள்தானே. இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசைகள் மிகவும் சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசைதான். இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யமாகும். அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். ஏராளமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றனர். சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் கழுமுனை என்னும் நெற்றிக்கண் புலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை அன்று நடக்கின்றது. அமாவாசை அன்று அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அமாவாசை நாட்களில் பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், ஊற வைத்த பச்சரிசி, வெல்லம் கலந்தும் கொடுக்கலாம். கஷ்டப்படுபவர்களுக்கு தேவையான உணவு, உடை ஆகியவற்றை கொடுத்து உதவி செய்யலாம். அமாவாசை அன்று மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். அமாவாசை நாட்களில் செய்யப்பட வேண்டியவை என்ன என்று பார்ப்போமா? முன்னோர்களை வழிபட தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அமாவாசை நாளில் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். குலதெய்வத்தை வழிபடலாம். அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபடுவது விசேஷமான ஒன்றாகும். அம்மன் வழிபாடு செய்யலாம். அமாவாசை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்ப்போமா? பெண்கள், அதிலும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும்.
முன்னோரை வழிபட்ட பின்தான் தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அமாவாசையின் போது மக்கள் தங்கள் நகங்கள் மற்றும் முடிகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் பித்ருதோஷத்தின் பயங்கரமான பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மக்கள் தங்கள் தலைமுடியை கழுவ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனெனில் இது அவர்களின் ஜாதகத்தில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். இந்நாட்களில் செரிமான செயல்பாடு சிறப்பாக இருக்காது. கோவிலுக்கு போவதற்கு முன் அசைவத்தை தவிர்க்கவும். சாப்பிட்டால் குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது கழித்து கோவிலுக்கு செல்லலாம். கோவிலின் அமைப்பு நேர்மறை அலைக்கற்றைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும். மேலும் பீன்ஸ், கத்தரிக்காய், முருங்கைக்காய், கோவைக்காய் போன்ற காய்கறிகளை அமாவாசை அன்று தவிர்த்தல் நலம் தரும். மரத்தில் வரும் கீரைகளான அகத்தி, முருங்கை, கறிவேப்பிலை என இவைகள் விதிவிலக்காகும். வெங்காயம், பூண்டு வகைகளையும் அமாவாசை தினத்தில் தவிர்ப்பது கூடுதல் சிறப்பு. நாம் இந்த பதிவில் அமாவாசை அன்று செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை என்பதை மிக விரிவாக பார்த்தோம். நாம் குறிப்பிட்ட குலத்தில், குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறப்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது. நாம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் நம் முன்னோர்களை இந்த தினத்தில் அவசியம் வழிபட வேண்டும். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.